வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக செம்மணி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு எரிசக்தியாக மாறி இருக்கின்றது. அதனை அவர்கள் வைத்து தங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரை முன்னுக்கு கொண்டு போறதுக்கான பல்வேறு முயற்சிகளிலும் இறங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில இந்த செம்மணி விவகாரத்தை ஆரம்பத்தில் இருந்தே நோக்கி வந்த ஊடகவியலாளர் ரூபவாகினி மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனங்களின் முக்கியஸ்தர், உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான மனித உரிமை வாதியுமான சில்லையா மனோரஞ்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட் நேயர்களுக்கு. தமிழ் சமூகம் ஒரு நீண்ட கால பொறுமையோட இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு நினைக்கிறேன் தற்காலத்துல ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வுக்கு வந்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது இன்னும் போதாது. அது என்னென்றால், நீங்க அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பாருங்க. இந்த ஒரு 15 நிமிஷம் அவற்ற கதையில எத்தனை தரம் சிங்களவன் என்று சொல்றார். ஆக மோசமானது என்னென்றால், கஜேந்திரகுமார் தன்னை தமிழன் என்று உணர்ந்ததே கஜேந்திரகுமாருடைய 20 வயசோ 24 வயசுல. தமிழருக்கு பிரச்சனை இருக்கிறதுன்றதும் பிரபாகரனுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றதும் தெரிஞ்சதே அவருக்கு 20-25 வயசுக்கு 2010 தான் அவர் அதை உணர்வு. ஒரு 10-15 நிமிஷம் கதைக்குள்ள 15 தரம் சிங்களவன் சொல்றாரு என்றால், நீங்க என்ன விதமான நீங்கள் வெளியில சொல்ற மெசேஜ் உங்களோட மனதுக்குள்ள என்ன ஓடுது? ஆனா இவருடைய சகல வர்த்தகங்களும் இவர்களுடைய சகல நட்புகளும் கொழும்புல தானே இருக்குது. இவருக்கு ஈக்குவலான நட்பு யாழ்ப்பாணத்துல இல்ல. இவர் இப்ப வலிந்து வேட்டிய கட்டி கொண்டு நிக்கிறார். இவர் நினைக்கிறேன் 2010 சொன்னான், 2001ஆம் ஆண்டுதான் இவர் அந்த அரசியலுக்குள்ள அப்பதான் இவர் இந்த தமிழ அறிகிறார், விடுதலை புலிகளை அறிகிறார். என்னண்டா, இப்ப நாங்கள் விடுதலை புலிகள் மீது கடுமையான விமர்சனம் கொண்டார், எங்களிலும் பார்க்க மோசமான விமர்சனம் கொண்டவர்களும் இருக்கிறோம். ஆனால் அப்படி மோசமான விமர்சனம் கொண்டவர் கூட ஒரு நாளும் சொல்ல இல்ல பிரபாகரன் தனித்தமிழெல்லாம் கேட்கலையே. விடுதலை புலிகள் மீது மோசமான விமர்சனம் வைக்கிறவையும் சொல்ல இல்லை. ஆனா தான் விடுதலை புலிகளின் பிரதிநிதி, இன்னொரு தேசிய தலைவர் என்று சொல்ற கஜேந்திரகுமார் சொல்றார், தமிழர்களின் தாகம் தமிழீழ தனிநாடு என்று பிரபாகரன் சொல்ல தமிழ் தேசம் என்றுதான் சொல்றார். ஒரு நாடு 2 தேசம் என்ற எங்கட கொள்கையைத்தான் பிரபாகரன் சொல்றாரு. யாழ்ப்பாணத்திலே பாராளுமன்ற எம்பி தானே. யாழ்ப்பாணத்தான் எல்லாம் அடி முட்டாள் என்று நினைக்கிறார். அது எப்படி சொல்லலாம நினைக்கிறேன். என்ன இந்த சமூகம் சேலஞ்ச் பண்ணாத அளவுக்குத்தான் இந்த சமூகம் இருக்குதுன்றது அவங்களுக்கு வடிவாக தெரியுது. கொழும்பு தமிழரான கஜேந்திரகுமார் யாழ்ப்பாணத்தான் எல்லாம் வடிகட்டின முட்டாள் என்று யாழ்ப்பாணத்துல கதை சொல்றார். ஆமா, எங்களோட பெரிய பாராளு தான் யாழ்ப்பாணத்துல அவர் சொல்லுவார், பொன்னம்பலம் ஏறினவுடனே ஜிஜி இந்த தமிழ் சாதி ஒரு எளிய சாதி என்றுதான் பேசுவார். அவர்கிட்ட பேச்சு இவற்ற பாட்டனர் அது கேட்டு கைதட்டுவான். அது என்ன கலைக்கிறான் அர்த்தமே தெரியாது. அப்ப இது அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு விளங்கிட்டு என்றால், இவர்களிலிருந்து மக்கள் விலத்தி போகிறார்கள். இவர்கள் நினைப்பது போல கூட்டம் வருகிறது இல்லை. இவர் பாத்தீங்க அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு சனம் வருது என்று சொல்லணும். ஏனென்றால் இந்த இன்றைய ஜெனரேஷன், இன்றைய தலைமுறை என்பது இப்ப இந்த யுத்தத்துக்குள்ளால வந்த ஒரு ஜெனரேஷன் இருக்கு. அதுக்கு பிறகு பிறந்த இந்த ஜெனரேஷனுக்கு இவர்கள் பேசுற எதுலையுமே ஒரு அர்த்தம் தெரியும். அங்க இருக்கிற அர்த்தம் விளங்குறீங்களா அவங்க பேசுறாங்க. அப்ப இவற்ற பிரச்சனை என்னடா, எல்லாம் வெளியில எல்லாம் கணிஞ்சிட்டுதான். சர்வதேசமும் எல்லாம் ரெடி. தமிழ்நாட்டு சட்டசபையிலையும் தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கணும், தனிநாடு கொடுக்கணும் என்று அவங்க தீர்மானம் ரெடி, எல்லாம் ரெடி. நாங்கள் மட்டும்தான் ரெடி இல்லை என்று ஒரு உண்மையை சொல்லி போட்டார். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். எங்களுக்குள்ளதான் பிரச்சனை இருக்கு. இதை அவரும் ஐங்கரநேசனும் மற்ற தமிழ் தேசியக்காரன் கண்ணாடிகளுக்கு முன்னால போய் நின்று சொன்னா நல்லது என்றுதான் நான் நினைக்கிறேன். They are in a process of dying. அதாவது இவர்கள் அந்த டைனோசர்கள் போல அழிந்து போய்கொண்டிருக்கிறார். இதுக்கு உருக்கொடுப்பதற்கு பலர் இந்த புலம்பெயர்ல இருந்த தெரியாத்தனமாக இதை ஆதரிச்ச தலைவர் நாடு எடுத்துருவார் என்று போன ஒரு கூட்டம் இருக்கல்லோ, இடைக்காலத்துல போய் சொருவினர். அந்த ஆரம்பத்தில இருந்து நம்பி வந்தவங்க இல்ல. முற்போக்கு நட்போக்கு இடதுசாரித்துவம் அது இது புரட்சி இடதுசாரித்துவ புரட்சி எல்லாம் கதைச்சு போட்டு இல்ல பிரபாகரன் எடுக்கத்தான் போறார். அதுல ஒரு இடம் எங்களுக்கு வேணும் என்று சிவத்தம்பியில இருந்து சேரன்ல இருந்து
பல பேர் போய் அதுக்குள்ள செருவு நாட்களுக்கு தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. தடவி ஏதாவது செய்து பார்ப்போம் இதுக்குள்ளாது. ஆனால் அது நடக்க போறதில்லை. இந்த பொலிட்டிக்கல் கிரியேட்டிவை பற்றி இவர்கள் வேறு எங்குமே போக தேவை. இவர்களை போலவே ஆயுதமேந்தி போராடுன ஜேவிபி இயக்கத்திலிருந்து படித்தாலே போதும். அவங்க எப்படி அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ள அந்த அரசியலை புரிந்து கொள்றான். அவங்க எல்லா பிள்ளைகளும் அவங்க விட்டுருக்கிறான். இன்றைக்கு நாங்க பயப்படாமலே கலைக்கலாம். அதாவது இன்றைக்கு இந்த ஜேவிபி என்ற இயக்கம் தடை செய்து திருப்பி 87, 88 கட்டத்துல ஒரு அரசாங்கத்தின் ஒடுக்குமுறைக்குள்ள இருந்து வெளியே வாரத்துக்காக அரசாங்கம் செய்த அளவுக்கு த்ரெட்டை சாதாரண சிங்கள மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது செய்தி. சிங்கள ஜனம் பயந்தது உண்மையில். ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார் எஸ்ஜி பூஞ்சிஹேவாண்ட, அவர் பெரிய எழுத்தாளரும் கூட. அவர் சொன்னார், ஒரு கட்டத்துல சிங்களீஸ் தாட் சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் எலக்வென்ட் லாங்குவேஜ் அட் திஸ் டைம். இந்த வரலாற்று கட்டத்தில் எங்களுக்கு மௌனம்தான் பொருத்தமான மொழியாக இருக்கும். ஏனென்றால் விடுதலை இயக்கத்தின் இதுவும் கிட்டத்தட்ட உண்டா வந்துட்டு. அப்ப எங்களுக்கு அதுல ரோல் இல்லை. உண்மையா ஜேவிபியினுடைய 50,000-60,000 பேர் அழிவதற்கு அந்த பொதுமக்களுடைய மௌனமும் ஒரு மிக பிரதானமான காரணமா இருந்திருக்கும். ஆனால் அதுல இருந்து அது இன்றைக்கு மீண்டு பல்வேறு பயணங்களுக்குள்ளால போய் இன்று அது ஒரு அரசு அமைச்சிருக்கு என்றால் அதுதான் அவர்களுடைய சிந்தனையினுடைய எவல்யூஷனும் பொலிட்டிக்கல் கிரியேட்டிவ். அவர்கள் மோசமான தவறுகளை இழைத்திருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலே ஒரு அரசியல் இருந்திருக்கு. அந்த அரசியல் கருத்தியல் ஒன்று இருந்திருக்கு. அந்த கருத்தியலுக்கால அவர்கள் தங்களை புடம் போட்டு எடுத்திருக்கணும். நினைக்கிறேன் ஜேவிபி மிகப்பெரிய தவறு இந்த இராணுவத்தில இருந்தவர்களுடைய குடும்பங்களை டார்கெட் பண்ணி அவர்களுடைய நிகங்களை கையை வெட்டுறது, விரலை வெட்டி அனுப்புறது. இந்த விஷயங்கள் நான் நினைக்கிறேன் 89 காலகட்டங்கள்ல பெரிய அளவுல நடந்தது. மற்றது அந்த அவர்களுடைய அந்த வன்முறை பாதையை விமர்சித்த அவர்களோடு முந்தி பணியாற்றியவர்களை கொலை செய்தது. நினைக்கிறேன் அவருடைய பேர், ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட். அல்ல, அது ரிச்சர்ட் சொய்சாவை இலங்கை அரசாங்கம் தான் கொலை செய்தது. அப்ப அந்த நேரத்துல அரச ஊடகத்துறையில பணியாற்றுறாக்களை த்ரெட் பண்றது, ஒரு தரம் வேலையை போகக்கூடாது, போனால் கையை விட்டுவது போன்ற பல்வேறு த்ரெட்டுகள், அதாவது எதிரும் புதிருமான அந்த சூழலுக்குள்ள சிங்கள மக்கள் மௌனமாக இருந்துட்டார் ஒரு கட்டத்துல. இது நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் அதுல இருந்து அவர்கள் பல்வேறு பாடங்களை படித்து ஜனநாயக அரசியல் சூழலுக்குள்ள பிறகு அதுல இருந்தும் திருப்பி யுத்த காலத்துல ஒரு இனவாத இதுக்குள்ள போய் திருப்பி அதுல இருந்து தாங்களாகவே வெளியே என்பிபி என்றதை அமைத்து தென்னில இந்த பிறலால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னென்றால், இப்ப 2024 எல்லா கட்சியையும் தான் மக்கள் நிராகரித்தார் தென்னிலங்கையில். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப ஜேவிபிக்கு ஒரு மூன்று ஆசனங்களோட இருந்த ஜேவிபி நாட்டின் ஆட்சியை எடுக்கிறேன்னு சொன்னால் சாதாரணமா எல்லாரும் யோசிக்கிறது எல்லா சின்ன சின்ன கட்சிகளோட எல்லாம் சேர்ந்தாதான் வாக்கு வரும். அந்த அரசியல் டெஸ்ட செய்யறதுக்கு அது துவங்கினது இல்ல. நாங்க தனியாகவே நின்று ஜனாதிபதி எலெக்ஷனும் எந்த ஒரு சிறுபான்மை கட்சியோ எந்த ஒரு சிங்கள பக்கத்துல எத்தனையோ கட்சிகள் இருந்தது, ஒருத்தரோடையும் கை கோக்காமல் ஒரு தனியாக நின்று அது என்னன்னா அந்த சூழலில் மக்களுடைய மனம் எப்படி இருந்தது, என்ன நிலையில் இருந்ததை சரியாக கிரகித்து கொண்ட ஆக்களால தான் அதை செய்ய முடியும். ஜெயவர்தனா இந்த தேர்தல் முறையை அறிமுகப்படுத்தக்குள்ள எந்த கட்சியும் எந்த காலத்திலையும் 3/2 பெரும்பான்மை எடுக்கக்கூடாதுன்ற அந்த சிந்தனையில தான் அதை வச்சது. அது ஒரு வரலாற்று முக்கியம் என்னென்றால் இந்த அரசியல் யாப்பை பற்றி ஜேஆர் 80களில் 84 அல்லது 85 அனுராதபுரையில தம்புத்தேகம அனுரகுமார் திசாநாயக்க என்ற ஊர்ல போய் நடத்தின ஒரு மீட்டிங்ல ஆற்றின ஒரு ஃபேமஸ் உரை இருக்கு. அதுல அவர் சொல்லி இருக்கிறார், இலங்கையினுடைய நான் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய அரசியல் யாப்பின்படி எவருமே 3/2 எடுக்க முடியாது ஆற்றின ஒரு வரலாற்று புகழ்மிக்க உரை. அது தம்புத்தேகமே தான் செய்திருக்கிறார். அப்ப அது மக்கள் நினைத்தால் இந்த யாப்பியல் டெட்லாக், சட்ட டெட்லாக் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் போகலாம் என்றதை இலங்கை மக்கள் நிரூபித்திருக்கிறார். அது தமிழ் மக்கள், மலையக மக்கள், முஸ்லிம் மக்கள், வடகிழக்கு மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அதை மாற்றி இருக்கிறார். அப்ப இந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட், இந்த அரசியல் ரீதியான இந்த சூழலை கான்டெக்ஸ்ட புரிந்து கொள்ளாமல் இவர்கள் பழைய பாணியிலேயே இவர்கள் பேசுவதும் இவர்களுடைய வர்க்க நிலைமைகளையும் இவர்களுடைய தங்களுடைய சமூக பின்னணி தரம் ஆங்கிலம் தெரியும், பெரிய வழக்கறிஞர்கள், பட்டம் எடுத்தவர்கள் என்ற அதுகளையும் வச்சுக்கொண்டு இந்த அப்பாவி மக்களை நீங்கள் போய் இன்றைக்கும் அவர்களை அதே இருட்டுக்குள்ள வச்சு கொண்டிருக்கிற பாக்குறீங்க. ஆனால் அந்த இளஞ்சமூகம் இதை புரிந்து கொண்டுட்டது.
அதுக்கு அந்த மாற்றாக ஒன்றை வைக்க அதுக்கு தெரியல. ஏனென்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட தசாப்தமாக எந்தவித சமூக அரசியல் ஈடுபாடும் இல்லாத பிள்ளைகளா தான் அது வளர்ந்துட்டு. இப்ப அரசியல் என்பதும் திடீரென்று ஒரு 18 வயசுக்கு பிறகு கட்சியில சேர்ந்து வாரது தானே அரசியல். இல்ல. இப்ப ஒரு முற்போக்கு கருத்தியல் என்றது எங்களோட நாங்க படிக்கிற வகுப்பறையில இருந்து வரும், ஒரு வாத்தியார்கிட்ட இருந்து வரும், எங்களோட வீட்டுல இருந்து வரும், நாங்கள் வாசிக்கிற நியூஸ் பேப்பர்ல இருந்து வரும். அப்படிதான் நாங்கள் எல்லாம் இப்ப எங்களுக்கு நான் பள்ளிக்கூடம் படிக்கல, கண்டியில படிக்க கேட்கல. எங்களுக்கு சிவலிங்கம் என்று சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் கெமிஸ்ட்ரி படிப்பிச்சார். கெமிஸ்ட்ரி சிவலிங்கம் மாஸ்டர். கெமிஸ்ட்ரி தான் படிப்பிப்பேன். ஆனா சும்மா இடையில என்ன புத்தகம்டா வாசிக்கிறேன் நீ, என்ன வாசிக்கிறீங்க சொல்லுவார். லைப்ரரி சில்வெஸ்டர் பள்ளிக்கூடம் ஒரு சின்ன ஒரு 2 ராக்க தான் தமிழ் புத்தகம் இருந்தது. சரிதான். அவர் வந்ததுக்கு பிறகு பல்வேறு ரஷ்ய நாவல்கள், உண்மை மனிதனின் கதை, மேக்சிம் கோர்கியோட தாய், வீரம்புல, இந்த நாவல் எல்லாம் கொண்டு போட்டு சொன்னா சும்மா இருக்கிற நேரம் இந்த புத்தகங்களை படியும் கூட இந்த சோதனை ஃபெயில் விட்டாலும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அது பிரயோசனமா இருக்கும். அப்ப எங்களுடைய அரசியல் அறிவறி என்றது அங்கிருந்து தான் வருது. அப்ப அப்படி வர இளைஞர்கள் தான் வெளியே வந்த பிறகு சமூக அநீதி, மனித உரிமைகள், பெண் அடிமத்தனம், தங்களோட ஊருக்குள்ள இருக்கிற சாதி பிரிவினை தாழ்த்தி பேசுறதுக்கு எதிரான கொதிப்பு அப்படித்தான் ஒரு அரசியல் ஃபார்மேஷன் வாரம். அப்ப அவன் தனக்குரிய தேவையான ஒரு அரசியல் இயக்கத்தை பார்ப்பான், அதுக்குரிய புத்தகங்களை தேடி படிப்பான், தான் எழுத துவங்குவான், அதை தான் எழுதுறதுக்கு பொறுப்பாக அவன் குரல் கொடுப்பான். அப்படியெல்லாம் நடக்கும். அப்படி இல்லாத சமூகத்துல இப்ப இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ரகுராம் விஷயத்துல வெளியில இருந்து இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். பல்கலைக்கழகத்துக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, மாநகரத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று அறிக்கை விடுற மிக தாழ்ந்த தரத்துல இளஞ்சமூகம் இருக்குதுன்றால் இந்த கஜேந்திரகுமாரும் இந்த கோமாளிகளும் இப்படித்தான் கதைப்பாங்களே. ரகுராமுடைய அந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு எதிராக சமூக ஊடகங்கள், எங்களை போன்ற இந்த சமூக வலைத்தளங்களுக்கு ஊடாக செய்திகள் வாரதுன்ற முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அவர் சில மாதங்களுக்கு முன்பு உரையாற்றி. ஆனா அதே நிகழ்நிலை சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு கீழே அவர் வழக்க தாக்கல் செய்திருக்கிறார். இன்னொன்னே நாங்கள் இதுல பார்க்கிறோம் என்னென்றால், இந்த செம்மணி படுகொலை என்ற விஷயத்தை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில அணுக இல்லை என்றதும் இந்த சிக்கல்ல ஒரு காரணமாக இருக்குது. என்னென்றால் நாங்கள் இதை ஒரு பழி வாங்குறதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறோமா? நான் எப்படி இதை பழி வாங்குற ஆயுதம் என்று சொல்றேன் என்றால், தோற்று போனவர்களான ஒரு மனநிலையில இருந்து கொண்டு, ஏன்னா இது தமிழ் மக்கள் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ் மக்கள் இது நீங்கள் சிங்கள பகுதியில நடந்த இந்த புதைகுழி தோன்ற ஒரு சம்பவம் பற்றியும் குறிப்பிட்டு இருந்தீங்க. அதுல சிங்கள மக்கள் தாங்க காணாமல் போனவருடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது அதையும் ஒரு சொல்றது நல்ல மண்ணை. ஆமா. இப்ப அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஒன்று இருக்குது. சொல்லுங்க. மிகப்பெரிய இடைவெளி இருக்கு. இப்ப தென்னிலங்கையில 88-89 பிரேமதாசோட ஆட்சி காலத்துல ஜேவிபிக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கையில பெருந்தொகையாக இளைஞர்கள் காணாமல் போனார். இந்த அம்பிலிபிட்டி என்ற இடத்துல ஒரு பாடசாலையிலிருந்து கிட்டத்தட்ட 36 மாணவர்கள் இராணுவத்தால கடத்தி கொண்டு போய் கொலை செய்தார்கள். காணாம போனது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை தென்னிலங்கையில கொண்டு வந்தது. என்னென்றால், அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பித்த பள்ளிக்கூடத்தினுடைய அதிபர் கலப்பத்தி என்று சொல்றவற்ற மகன் இராணுவத்துல இருந்தது. இராணுவத்தில ஒரு கோப்ரல். அவருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துல உயர் வகுப்பு படித்த ஒரு பிள்ளைக்கும் இடையில ஒரு காதல் தொடர்பு அந்த கடிதங்கள் ஏதோ பரிமாறப்பட்ட இடத்துல அங்குள்ள இளைஞர்கள் அந்த ராணுவ கோப்ரலுக்கு எதிராக ஏதோ நக்கல் அடித்ததோ, அவருக்கு எதிராக ஏதோ போஸ்டர் ஒட்டின குற்றச்சாட்டுல தகப்பன் செல்வாக்கையும் வச்சுக்கொண்டு, இராணுவத்தில் இருந்த செல்வாக்கையும் வச்சுக்கொண்டு அந்த உயர் வகுப்பு படித்த பிள்ளைகள்ல 36 பேர் காணாமல் போனார். அம்பிலிபிட்டிய மகாவித்யாலயத்தில் சூரியகந்த என்ற ஒரு இடம் இருக்கு. சூரியகந்த என்ற இடம் ரத்னபுர டிஸ்ட்ரிக்ட்ல சூரியகந்த என்ற இடம், அது உச்சியில இந்த தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நடுகிற மிக குளிரான பிரதேசம், மிக உயர்ந்த குளிர் பிரதேசத்துல தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நடுகிறதுக்கு வெட்டின அந்த பெரிய கால் இருக்கு தானே, அந்த தொலைத்தொடர்பு கோபுரத்தின் அந்த காலுகள் நடுறதுக்கு வெட்டி பாவிக்காம விடப்பட்டிருந்த அந்த கிடங்களுக்குள்ளதான் அந்த அவ்வளவு பேரையும் புதைக்கப்பட்டிருந்த அந்த செய்தி பரவலாக பிறகு அது சந்திரிகா முதலமைச்சராக ஆனா இன்னும் ஜனாதிபதியாவோ பிரைம் மினிஸ்டராவோ வரையில் முதலமைச்சரா வந்த நேரத்திலேயே இந்த தகவல் இப்ப செம்மணி தகவல் சுனந்த தேசப்பிரியக்கு வந்த மாதிரி இந்த சூரியகாந்த தகவலை இதோட சம்பந்தப்பட்ட ஒரு இராணுவத்துல இருந்தவரால் வெளிநாட்டுக்கு ஓய்வு பெற்று விக்டர் ஐவன் ராவே பத்திரிகை விக்டர் ஐவனுக்கு கொடுத்து விக்டர் ஐவனுக்குள்ளாலதான் அது வந்தது.
அப்ப நான் யுக்திய பத்திரிகையில இருக்கேக்கல ரகசியமாக அந்த நேரம் பிரேமதாசோட கவர்மெண்ட் இருக்கு, மிக ரகசியமா. பிரேமதாசா இல்ல, டிபி விஜயதுங்க, பிரேமதாஸ் செத்து போறார், டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்ப நாங்கள் ஒரு மிக ரகசியமாக வாகனங்கள்ல பல்வேறு அரசியல்வாதிகள் ஊடகவியலாளர்களோட போய் அங்க போய்க்க அந்த மலை அடிவாரத்துல அதை கிண்டுறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. மலை அடிவாரத்துல அந்த ஊர் மக்கள், அந்த பிள்ளைகளோட பெற்றோர் அடையாளங்கள், அந்த என்ன ஷர்ட் போட்டிருந்தான், என்ன சரமுடுத்தி இருந்தான் என்ற மகன் அடையாளங்களோட அந்த பிள்ளைகள் வந்து நின்று. அப்ப நாங்க மேல போனா அந்த அவர்களை விட இல்லை. நாங்க போக முதல் அந்த பெற்றோர் என்கிட்ட சொன்ன விஷயம், என்னுடைய ஒரு தாய் சொன்னா, என்னுடைய மகனுக்கு தெத்திப்பல் இருக்கும், அவன் மண்டையோடதும் கண்டா பாருங்க தாய் சொன்ன. ஒரு தகப்பன் ஒரு சரத்தை வச்சிருந்தார், சொன்னார், நான் ஒரு புது வருஷத்துக்கு 2 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி சாரம் பண்ணினான், இவனை வீட்டுல இருந்து இழுத்து கொண்டு போய்க்க அவன் இதே மாதிரி ஒரு சரம் தான் உடுத்தி இருந்தான். அங்க போய் அந்த அகழ்வு எடுக்க கீழே நாங்கள் பேர்கள் விவரங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். அங்க அந்த பக்கத்து அரசியல்வாதியாக இருந்த பவித்ரா வன்னியாராச்சு, அப்பதான் அவ இளம் அரசியல்வாதி, அவட்ட அந்த பட்டியலே இருந்து, அந்த மாணவர்களுடைய முழு பேருடைய பட்டியல் விவரங்கள் எல்லாம் இருந்து. அங்க போய் கிடங்கு கிண்டி எடுக்கல, ஒரு மண்டையோடு எடுக்க தெட்டிப்பல்லோட அந்த மண்டையோடு, இன்னொரு படியாண்ட இடுப்பு கீழே எலும்பு கூட எடுக்க அந்த சரத்தின் ஒரு துண்டு வருது. அப்ப அங்கத்தை அரசியல்வாதிகளும் அங்கிருந்த ஊடகவியலாளர்களும் அங்கிருந்த பத்திரிகையாளர்களும் அந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து தொகுத்துத்தான் அதுக்கு எதிரான வழக்குகள், இந்த மனித உரிமை விஷயங்கள் எல்லாம் போடப்பட்டு அவர் கலபதி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார். சரிதான், தாப்பனும் மகனும் 2 பேரும் கைது செய்யப்பட்டார். அப்ப இது என்னத்தை காட்டுது என்றால், ஒரு சமூகத்திலே சமூக அநீதி, ஒரு கொடுமைகள் நடக்கின்ற பொழுது அதை வெறுமனே தங்களுடைய அரசியலுக்கும் அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கும் ஏனைய கட்சி அரசியல்வாதிகளை பழிவாங்கிறது மட்டுமல்ல அதுல முக்கியமான விடை. அப்படியான ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு பொறுப்பு எடுக்க வேண்டும். மற்றது அந்த மக்களுடைய மனமாறா அந்த அவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாக என்ன நடந்தது என்றதுக்கான உறுதிப்பாடு, முட்டு சமூகத்தையும் ஒரு மனச்சாட்சியை உழுக்கிற செயல்பாடாக வரவும். இது அப்படியா தெரியல. இவர்கள் அங்க அதுக்குள்ள தங்களுக்கான அரசியலுக்காக பாவிக்கிறதும், இப்ப இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு தலையடியை கொடுத்து கொண்டிருப்போம். இதை வச்சு இது தென்னிலங்கையில் இருக்கிற இனவாத சக்திகளுக்கு, இந்த கொலைகளை செய்த ராணுவ பின்னணியில இருக்கிறார்களுக்கு, யுத்தவாத சக்திகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதுதான். இப்ப இந்த இதுல மிக முக்கியம் என்னென்றால், இலங்கை முழுக்க நான் உங்களுக்கு தந்தேன், நீங்க போன அந்த வரைபடம் போட்டனி, இலங்கை முழுக்க புதைகுழிகள். அப்ப இலங்கையில 77ஆம் ஆண்டுல துவங்கின இந்த வன்முறை அரசு கலாச்சாரம் என்பது அதனுடைய அந்த கரங்களை விரிச்சதுல அது வடக்கு கிழக்குலையும் மிக மோசமாக விரித்தது. அப்ப இந்த இலங்கையின் வடக்கு கிழக்கில் என்னன்னா, இலங்கை அரசாங்கம் செய்த புதைகுழிகளை எங்கேயோ ஒரு இடத்துல தாட்டியோ கண்டுபிடிச்சிடலாம். விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செய்த பல்லாயிரக்கணக்கான கொலைகளும் அவர்கள் பெரும்பாலும் எரியூட்டி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுது. தாட்டதாக பெரிதாக சொல்லப்படுறே இல்லை. அது என்னன்னு சொன்னால், அவர்கள் இந்த துணுக்காயில கிட்டத்தட்ட 2000 3000 பேரை வைத்திருந்தால், அப்பப்ப விசாரணை முடிந்தவர் என்று பொழுதுபட்டோன்னு கொண்டு போவார்கள் கொஞ்சம் பேர். சரிதான், கொண்டு போனால் அவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் அதில் ஈடுபட்டவர்கள், மல்லி என்றது பொறுப்பாக இருந்திருக்கிறார், சலீம் பொறுப்பாக இருந்திருக்கிறார். அவர்கள் சொல்லப்படுது. அப்ப கொண்டு போய் எரிச்சு போட்டு அந்த எரிச்ச சங்கிலி தான் நெருப்புக்குள்ள இருந்து எடுத்து கொண்டு வர்றது கணக்கு காட்டுறது. இப்ப 50 பேரை கொண்டு போனா 50 பேருக்கும் காலுக்கு போட்டிருக்கும் அந்த சங்கிலி. அப்ப அந்த எரிச்ச சங்கிலி தான் கொண்டு வர. இப்ப இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் கசிந்து வந்துட்டேன்னா, எரித்த இடங்கள் எல்லாம் இருக்கு, அதுகளெல்லாம் செய்ய கொண்டு வருவதற்கு கரைக்க மாட்டேன் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துல சாதாரண மனிதாம்சத்துக்கு எதிரான மோசமான விஷயங்கள் ஒரு நாட்டுல நடந்திருந்தா, அதுக்கு அடுத்த பேஸுக்கு வரைக்குள்ள நாங்கள் அது இனிமேல் எவ்வாறு நடக்காம இருக்க வேணும். அதுக்கு வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, இவற்றை ஆதரித்த சமூக மனதுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டோம். இந்த படுகொலைகளை இப்ப வடக்கு கிழக்குல 86ல கொலை டெலோவை அழிச்சு, அதுக்கு முதலில் தனிநபர் கொலைகளாக இருந்தது. பிறகு கூட்டாக அழிச்சு 89 வரைக்கும் IPK வரைக்கும் நடந்த கொலைகள், கிழக்கு மாநிலத்தில் நடந்த கொலைகள் எல்லாம். அப்ப இதற்கு எதிரான கட்டுரைகள் நீங்க தேடி பாருங்க, தமிழ் ஊடகத்துல இருக்காங்க இல்ல. அப்போ ஒரு கூட்டு மனநிலை ஒன்று இருந்திருக்காங்க. அதே போலதான் தென்னிலங்கையில 83ஆம் ஆண்டு வெளிக்கட படுகொலை செய்யக்க அப்படி ஒரு மனநிலை தான் தென்னிலங்கையில உருவாக்கி வைத்திருந்தாங்க. அப்ப இன்றைக்கு இந்த புதிய சூழலுக்கு ஏற்பட்ட அதே போலதான் இந்த கந்தன் கருண படுகொலையும், சரணடைந்தவர்களை கொலை செய்ய
வெறுகல் படுகொலை வரை அதுதான் நடச்சதுதான். அப்ப இதுல இருந்து சமூகத்தை அடுத்த பேஸுக்கு கொண்டு போறதுக்கான இலக்கியங்களோ அல்லது எழுத்துக்களோ அல்லது அறிவியல் சார்ந்த உரையாடல்களோ, ஏன்னா மனிதர்களுடைய ஆதரவு இல்லாம இந்த அரசியல் இதனுடன் செய்கிறேன். அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்ன இன்றைக்கும் ஜெர்மனி, நீங்க ஐரோப்பால இருக்கிறீங்க, இந்த ஜெர்மனி இன்றும் அதை பரீட்சித்துக் கொண்டு இருக்கும். என்னண்டு இவ்வளவு உயரிய பெரிய பாரம்பரியம் பண்பாடெல்லாம் இருந்த நாட்டுல, பெரிய பெரிய உயரிய மியூசிக் எல்லாம் படைச்ச ஒரு நாட்டுல இப்படி ஒரு இதுக்குள்ள எங்களுடைய முன்னோர்கள் எப்படி போனார்கள் என்று இன்றும் அவர்கள் பல்வேறு விஷயங்களை தேடி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய பங்களிப்பு என்ன, அதுல நாங்கள் என்ன பொறுப்பு சொல்ல வேண்டும். நான் கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு படம் பார்த்தேன், ஒயிட் ரிபன் என்ற ஒரு படம். அந்த ஒயிட் ரிபன் படத்துல அந்த 2ஆம் உலகம் அந்த நேரத்துல அந்த ஹிட்லரிசம் என்றது ஜெர்மன்ல எங்க கிராமத்துக்குள்ள எங்க இருக்குது என்று தேடித்தான் அந்த படம் அந்த அப்படியான விஷயங்கள் தான் ஒரு சமூகத்தை மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வரும் மீண்டும். அப்ப அந்த கூட்டு பொறுப்பு எங்கட தமிழ் அரசியல்ல கிடையாது. இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கிற நேரத்துல இன்றைக்கு பல்வேறு விதமான இலக்கிய சஞ்சிகைகள், பல்வேறு விதமான இதுக்கான சுதந்திரம், நீங்கள் மாவீரத்துக்கு விளக்கு கொடுத்தலாம், புலிகளை பற்றி பேசலாம், தமிழ் அரசியலை பற்றி பேசலாம், தனிநாடை பற்றி பேசலாம், அதெல்லாம் பேசலாம். பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை. சில இடங்கள்ல அந்த சட்டத்தை வச்சு கைது செய்தாலும் அதுக்கு எதிராக தென்னிலங்கையில இருந்தே குரல்கள் வருது. தென்னிலங்கையில குரல் அந்த அரசாங்கத்தினுடைய இந்த இலக்கிய மினிஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற குழுவில இருந்து பலர் ராஜினாமா கூட செய்தார்கள். அந்த ஒரு படிக்கின்ற புத்தகத்தை தடை செய்தார்கள் எல்லாம். அப்ப அது என்னென்றால் அது அந்த சமூகத்தினுடைய ஆன்மாவை கேள்வி கேட்க விட்டாலே திருப்பி அந்த நிலைமைக்கு தான் போக பார்க்கும். இதுக்கு சிங்களம் பௌத்தம் எங்கட நாடு கண்டு கதைச்சு கொண்டு கடைசியா திருப்பி அங்கதான் கொண்டு போவாங்க. அப்ப இந்த நிலைமைக்கு இந்த சமூகத்தை போகாமல் வைத்து கொண்டிருப்பதுதான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் செய்யற மிகப்பெரிய ஒரு அணியார். அவை இது எல்லாத்தையும் புலிகள்ல நாங்க போட்டுட்டு போக முடியாது. அது ஒரு உச்சம். இந்த மோசமான செயற்பாடு உச்சம் தான் புலிகள். சரிதானே? தனக்கு எதிராக அரசியல் ஆயுதம் தூக்குனான் என்று கொஞ்சம் கலைஞ்சுட்டது. பிறகு அதுல இருந்து விட்டுட்டு சும்மா இருக்கிறான், இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்க திருப்பி அவங்களுக்கு எதிராக வருவாங்கன்னு போட்டு வீட்டுல இருந்தவங்களை போய் சுட்டது. அப்புறம் அதையெல்லாம் கிளிய பண்ணதுக்கு பிறகு உளவாளிகள் இருக்கக்கூடும் என்று போட்டு இவங்களை எங்களுக்கு எதிராக போச்சு சிந்தனை குற்றம் ஒன்று இருக்குத்தானே. அப்படி தேடி சுட்டது. பிறகு வெளிநாடுகள் கொழும்பு அங்க இஞ்சு போய் சுட்டது. இப்படியாகவே சுட்டு ஒரு வெற்றி சமூகமாக்கிட்டு அவர்கள் உச்சமாக கொண்டு விட்டுட்டு போனதை திருப்பி மீள ஒரு கால் எடுத்து தூக்கி அடுத்த இடத்துக்கு நிறுத்துவோம் என்ற எந்த யோசனையும் இவர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு இவர்கள் தென்னிலங்கையில இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சரியான ஒரு அக்கறை இருக்கும் என்றால் இந்த செம்மணி விஷயத்துல நான் இவர்களுக்கு ப்ரொபோஸ் பண்றேன். இந்த பொது வழி கூடாக நீங்கள் யாழ்ப்பாணத்துல தென்னிலங்கையில் இருக்கிற மனித உரிமையாளர்களையும் கொண்டு இலங்கையில் இந்த மனித படுகொலி அரசியல் கலாச்சாரம் எப்படி நடந்ததுன்றதை பற்றி ஒரு ஓப்பனான ஒரு டிஸ்கஷனை அப்படி வைச்சா நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் செய்யலாம். அதான் செய்ய முடியும். அந்த அடிப்படை பிரச்சனை அதுதான். என்னென்றால் இந்த செம்மணிய வெளியில கொண்டு வந்தது ஒரு ராணுவ அதிகாரி, கசிய விட்டது ஒரு ராணுவ அதிகாரி, அது எங்க இருக்குன்னு சொன்னது ஒரு ராணுவ கோபுரம். அதுக்கு பிறகு அதை வெளியில கொண்டு வந்தது தமிழ் தேசியத்துக்கு வெளியில உள்ளார்கள், சிங்கள ஊடகவியலாளர்கள், மனித உரிமைவாதிகள். அதுக்கு பிறகு இதை வழி கொண்டது தமிழ் தேசியத்துக்கு வெளியில இருக்கிற டக்ளஸ் தேவானந்தாவும் சந்திரகுமாரும் இதை பாலிமான்றத கதைச்சு குறைந்தபட்சம் கிருஷாந்திக்கு ஒரு நியாயம் பெற்றுக் கொடுக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் போயிட்டு இந்த 2009 வரைக்கும் மௌனமாக இருந்தவர்கள் 2009 தோல்வியில அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முற்பட்டிருக்கிறார். அந்த படுகொலைகளை ஒரு என்ன சொல்றது இன அழிப்பு என்று பிரேம் பண்ண வெளிக்கிட்டேக்குள்ள அதுக்கு சர்வதேசம் சொன்ன காரணம் என்னென்றால், நீங்கள் யுத்த கைதிகளா மக்களை கேடயங்களாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் குண்டு நீங்கள் மக்கள் மத்தியில இருந்து குண்டறிஞ்சு போட்டு வீடியோ கேமராவோட ரெடியா இருந்திருக்கிறீர்கள், அவர்கள் போட்ட குண்டுல எத்தனை பேர் சாவார்கள். இது அல் ஜசீராவிலேயே வெளியில வந்தது. அங்க இறந்தவர்கள் எல்லாரும் ஆகாயத்துல இருந்து தாக்கப்பட்டு, அதாவது அடையாளம் தெரியாமல் தாக்கப்பட்டு யுத்தத்துல கொல்லப்பட்டவர்கள். அங்கே ஒரு யுத்த குற்றம் நடந்திருக்கே ஒழிய இனப்படுகொலை நடக்கலே என்றதுதான் மனித உரிமை அமைப்புகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. அப்ப அவர்கள் அதை கைவிடுறார்கள். இப்ப தமிழ் தரப்புல தமிழ் தேசியம் இதை கைவிடுது, இதை பாவிக்கிறார். அப்ப அவைக்கு கிடைச்ச ஆயுதம் தான் செம்மணி. சிங்கள தேசம் தமிழ் தேசத்தை அங்கீகரிச்ச, தமிழ் தேசத்துக்கு இளமையை அங்கீகரிச்ச
சுயநிர்ணய உரிமையை முழுமையா அனுபவிக்கக்கூடிய தீர்வுக்கு அவர்கள் இணங்க தயார் என்றால் நாங்கள் அந்த தீர்வு பரிசீலிக்க தயார் என்றதான் தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்ப தமிழர் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு தென்னாட்டுக்காக போராட தொடங்குறதுக்கு பிறகு முதல் தடவையாக சிங்கள அரசோட பேசப்படுற திம்பூட ஆவண ரீதியாக தமிழர் விடுதலை புலிகள் தேசிய தலைவருடைய முழு அரசோட விடுதலை புலிகளுடைய கையொப்பமிட்ட திம்பு கோட்பாடுகள் வருது. திம்பு கோட்பாடுகள் தனிநாளுக்கு மாற்றுகளாக வாயான ஒரு தீர்வு அமைய வேணும் என்றதான் கொள்கையாளர்கள் முன் தேசம் தான் முக்கியம். புலிகளின் தாகம் தமிழீழ தாயம், தமிழ் தேசம். புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லியிருக்கார். இன்றையாக சொல்றதாண்டா புலிகளின் தாகம் தமிழீழ தனியரசு என்று சொல்லியிருக்கார். அப்படி சொல்லி என்னன்னா இயக்கம் அப்படின்னா இயக்கம் தமிழகத்துடைய 75% நிலப்பரப்ப தங்களோட கட்டப்பாட்டை கூட வச்சிருக்க தமிழ்நாட்டை பிரபலப்படுத்திக்கலாம். அதுக்கான வேலை செய்யுதுன்னு இப்ப தமிழ் செல்வன் சொன்னது எங்களுக்கு இப்ப கொடி இருக்குது, தேசிய கீதம் இருக்குது. நாங்கள் தான் மிக பெரும் போராட்டங்களை நடாத்தி இந்த உண்மையை வெளியுலகு கொண்டு வர வேண்டும். கருப்பு ஜூலாய் 43 வருடங்கள் கடந்து விட்டன. நாங்கள் அதனை ஒரு சடங்காக நினைவுகளை கூறுகின்றோமே தவிர நாங்கள் அடுத்த கட்டமாக உண்மையில் வரலாறினுடைய நினைவுகள் என்பது இத்தகைய அழிவுகளுடைய நினைவுகள் என்கின்றது வெறுமனே ஒரு சம்பவங்கள் அல்ல, நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு அல்ல. எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான எரிசக்தி இத்தகைய வரலாற்று நினைவுகளை நாங்கள் கடத்துவதன் மூலம் தான் உருவாக்க முடியும். நாங்கள் ஒரு செம்மணி தொடர்பில் ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது ஒரு புரட்டி போடுற மாதிரியான பல விஷயங்களையும் பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே உங்களோட சொந்த அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களோட இந்த நேரத்துக்கும் மிக்க நன்றி மனோரஞ்சன். நன்றி.